ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுண்டைக்காயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது ஒரு கவரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நசுக்கி எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி கவரில் போட்டு பண்ணும்போது விதையெல்லாம் அங்கங்கே போகாமல் கவருக்குள்ளே நிற்சிடும். அதே மாதிரி நம்ம சுண்டைக்காயை கவரில் சேர்த்துட்டு இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம அதில் இருக்கிற எல்லா விதையும் எடுக்க வேணாம், ஓரளவுக்கு எடுத்தால் மட்டும் போதும். இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அதை தட்டின உடனே தண்ணியில் மாற்றிக்கலாங்க, இல்லை அதோட கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் எல்லாமே தட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தண்ணியில் மாற்றிக்கலாங்க. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம எல்லா விதையுமே எடுக்க வேணாம், ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 டைம் மட்டும் கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதுலேருந்து ஓரளவுக்கு விதையெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை பவுலில் மாற்றும் போது தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அதில் தண்ணி இருந்தால் தெரிக்குங்க. அதனால் சுத்தமாக தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே விதையில எடுத்து வச்சு சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேருந்து விதையெல்லாம் தெரிக்குங்க. அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் போல் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதோட கலர் லைட்டாக மாறி வருங்க. அப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதை கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. நம்ம சுண்டைக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு குழம்புல சேர்க்கறதுனால குழம்பு கசப்பு இல்லாமல் வருங்க. அதே சமயம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்தேன். இது நல்லாவே வறுப்பட்டுருக்குங்க. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் இதை வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இதோட கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள், லைட்டாக வெள்ளையே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் அதை ஊற வச்சிடலாங்க. இது அப்படியே ஊறிட்டே இருக்கட்டுங்க. நம்ம இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர மாதிரி வதக்கிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கலாங்க, இல்லை மசாலாலாம் கரைஞ்சிடும். ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம இதை வதக்கணும்னா இதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போயிடுங்க. பாருங்கள், இப்போவே ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னொரு 1 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இது நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கறதுனால நமக்கு குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம இதை 3 நிமிஷம் போல் வதக்கிட்டு இருந்தோம்னா தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இது மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வருங்க. இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்தளவுக்கு நம்ம வதக்கிட்டு இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம அதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஒரு கொதி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அப்புறமா நம்ம அதில் சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்குங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்ச சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால சுண்டைக்காய் இன்னும் நல்லா வெந்து வருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸும் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குங்க. நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கினேங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்ட அப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கோங்க. குழம்பு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிருக்குங்க. இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.